டு காட் சத்தியத்தினுடைய சீரியஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வார்த்தை, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இங்கே சொல்லப்படுகிற அந்த பெண்மணி 1 வருடங்கள் 2 வருடங்கள் அல்ல, 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். அவள் எல்லா டாக்டர்களிடமும் போய் வைத்தியம் பார்க்கிறாள், தனக்கு உண்டான செல்வங்களை எல்லாம் செலவழிக்கிறாள். கொஞ்சம் கூட அவள் வேதனை குணமாகவில்லை. அதனால் அதிக வருத்தப்பட்ட போது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அவளுடைய வஸ்திரங்களையாவது தொட்டால் குணமாவேன் என்று நம்பி இயேசுவுக்கு பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டவுடன் அவளுடைய பெரும்பாடு நின்று போனது. 12 வருடமாய் அவள் அனுபவித்த சரீர வேதனையிலிருந்து விடுபட்டாள். இன்றைக்கு உங்களுக்கும் பல வருடங்களாய் சரீரத்தில் வேதனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம். நீங்கள் போய் இயேசுவை தொடுங்கள். இயேசுவை எப்படி தொடுவது? உங்கள் கண்ணீரின் மூலம் தொடலாம், உங்கள் அன்பின் மூலம் அவரை தொடலாம், உங்கள் ஊக்கமுள்ள ஜபத்தின் மூலம் அவரை தொடலாம், அவரை துதிப்பதால் அவரை தொடலாம், உங்கள் நொறுகுண்ட இதயத்தின் மூலம் அவரை தொடலாம், அவரை விசுவாசிப்பதன் மூலம் அவரை தொடலாம். அவரை தொட்டால் நீங்கள் குணமடைவீர்கள், தேற்றப்படுவீர்கள், காயம் கட்டப்படுவீர்கள், மன்னிக்கப்படுவீர்கள். உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு செய்யப்படும். ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும்.